அவள் ஒரு சாதாரண யூத பெண். அகதியாக பெர்சிய தேசத்திற்கு வந்தவள். தாய் தந்தையை இழந்தவள். அவள் தன் உயிரை பணயமாக வைத்தாள். ஆனால் தேவன் அவளின் கன்னித்தன்மையை இலக்காக வைத்தார், ஒரு இனத்தை காப்பாற்றுவதற்காக. இது ராணி எஸ்தர். ராஜா அகாஸ்வேரு. கிமு 5ஆம் நூற்றாண்டு. இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை 127 நாடுகள் அவன் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. அப்போது மெகுமான், நம்முடைய ஆட்சிக்குட்பட்ட 127 நாடுகளை சேர்ந்த பிரபுக்களும் சூசான் அரண்மனைக்கு வர வேண்டும். என் அதிகாரத்தை காட்ட மிகப்பெரிய விருந்து ஏற்பாடு செய். அப்படியே ஆகட்டும் அரசே. மொத்த தேசத்தில் உள்ள பிரபுக்களும் சூசன் அரண்மனை நோக்கி வந்தனர். அந்த விருந்து 180 நாள் நீடித்தது. நாடே மதுவினால் திளைத்தது. நமது விருந்து முடிந்தது. மக்கள் எல்லாரும் வரவழைப்போம். அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். யாரங்கே? சிறியோர் பெரியோர் எல்லோரும் அரண்மனைக்கு வர சொல்லுங்கள். அந்தப்புறத்தில் பெண்களுக்காக மகாராணி வஸ்தியும் ஒரு விருந்து ஏற்பாடு செய்தாள். அந்த புறத்தில் இருக்கும் நாம் அனைவரும் ஆடி பாடி இன்று ஒரு நாள் சந்தோஷமாக இருப்போம். விருந்தின் மிகுதியால் ராஜா வஸ்தியை அரண்மனைக்கு வரவழைக்க ஆள் அனுப்பினான். மகாராணியை கிரீடம் அணிந்து தர்பாருக்கு வர சொல்லுங்கள். இது அரச கட்டளை. ராணி, தங்கள் அரசரை காண தர்பாருக்கு வர சொல்லி உத்தரவு. மது விருந்து நடக்கும் இடத்தில் ஒரு பெண் எப்படி வர முடியும்? மகாராணி என்ன ஒரு காட்சி பொருளா? இப்போது என்னால் வர முடியாது. வஸ்தி வராததினால் ராஜா கோபமானான். மந்திரிகளே, ராஜாவின் கட்டளை மீறுபவர்களுக்கு சட்டத்தின்படி என்ன தண்டனை? அரசே, தங்கள் கட்டளையை மீறியதால் வஷ்தி இனி மகாராணியாக இருக்க முடியாது. மொத்த தேசத்திலும் உள்ள அழகான பெண்களை அரண்மனைக்கு வரவழைக்க வேண்டும். ராஜாவுக்கு பிடித்த பெண் பட்டத்து ராணியாக்க வேண்டும். ராஜா வஸ்தியை நினைத்து மிகுந்த துக்கப்பட்டான். ராஜாவுக்கு ஏற்ற பெண்ணை மகாராணியாக்க 127 நாடுகளில் உள்ள அழகான கன்னிப் பெண்களை அரண்மனை அந்தப்புறத்தில் ஒன்று சேர்த்தனர். இதில் ராஜாவுக்கு மனதுக்கு பிடித்தவர் ராணியாக அறிவிக்கப்படுவார். எல்லா பெண்களும் ஏகாய் என்கிற அழகு கலை நிபுணரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். வாருங்கள், எங்கள் அரசருக்காக படைக்கப்பட்ட தேவதைகளே, உங்களை பார்த்து கொள்ள நியமிக்கப்பட்டவன் நான் தான். சூசன் அரண்மனை வாசல் பிரதானியாக மோர்தகாய் இருந்தான். அவன் ஒரு யூதன். பாபிலோன் நாடு கடத்தலில் மொத்த யூத இனமும் சிதறிடிக்கப்பட்ட போது அவனோடு ஒரு சிறு கூட்டம் இந்த நாட்டில் சேர்ந்தது. அவன் ஒரு பெண்ணை மகளாக வளர்த்தான். அவள் மிக அழகாக இருந்தாள். அவள் பெயர் எஸ்தர். கன்னிப் பெண்கள் அரண்மனைக்கு சென்றபோது எஸ்தரும் அழைத்துச் செல்லப்பட்டாள். எஸ்தர் பார்வைக்கு மிகுந்த அழகாயிருந்ததினால் அவளுக்கு ஏகாயின் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் ராஜ அரமனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமித்து கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே எஸ்தரையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். இனிமேல் தான் ராஜாவுக்கு முன் அரசியாக இருக்க முடியாது என்பதால் வஸ்தி அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். ஒவ்வொரு பெண்ணும் 12 மாசம் தன்னை அழகுபடுத்தி ராஜாவின் இடத்தில் பிரவேசிக்க வேண்டும். அந்த இரவு எஸ்தருக்கு தூக்கம் வரவில்லை. ஏனென்றால் அடுத்த நாள் ராஜாவை சந்திக்கும் அவளின் முறை. ஆனால் தேவன் அவளோடு இருந்தார். பெர்சிய தேசத்தில் இவ்வளவு பேரழகியான ஒரு பெண்ணா? நீதான் என் ராஜா மகாராணி. அடுத்த நாள் சபையை கூட்டி எஸ்தரை ராணியாக அறிவித்து அவள் தலையில் கிரீடம் இதோ சூட்டினான். இவள் எஸ்தர். இன்று முதல் இவள்தான் என் பட்டத்து ராணி. மோர்தகாய் தினமும் எஸ்தரை சந்தித்து அவளுக்கு ஆலோசனை கூறி வந்தான். ஒரு நாள் இரவு, இன்று ரகசியமாக அரண்மனைக்குள் சென்றுவிடு. இரவு முடிவதற்குள் ராஜாவை கொல்ல வேண்டும். மொர்தகாய் ஃபதியை எஸ்தர் இடம் மகளே, தெரிவித்தான். சீக்கிரம் அரசரின் அறைக்கு செல். இன்று இரவு அவரை கொல்ல திட்டம் தீட்டிருக்கிறார்கள். பிக் தான், நீயும் நானும் தனித்தனியாக செல்வோம். There is தப்பிவிடு, நம் சதி தெரிந்து விட்டது.
யாரிடம் மாட்டிக்கொள்ளாதே. ஏய், அசையாமல் நில். அசைந்தால் உயிர் போய்விடும். பிக்தானும் டேரேஷும் அரசர் முன்னிலையில் தூக்கிடப்பட்டார்கள். இது அறிவித்த மோர்தகாய் பெயர் அரச குறிப்பு புத்தகத்தில் எழுதப்பட்டது. இதோ அமைச்சர் ஆமான், நம் ராஜாவின் புதிய காரியதரிசி. மக்கள் எல்லோரும் இவரை வணங்கி மரியாதை வேண்டும். இது ராஜாவின் உத்தரவு. அரண்மனை வாசலில் இருந்த மொர்தெகாய் ஆமானை வணங்கவில்லை. எல்லோரும் என்னை வணங்கும் போது நீ மட்டும் திமிராய் நிற்கிறாய். யார் நீ? உன் பேர் என்ன? நான் ஒரு யூதன். தேவனை தவிர யாரையும் வணங்க மாட்டேன். ஓ, யூதனா? உன்னை ஒருவனை மாத்திரம் அடிப்பது எனக்கு அற்பமானது. யூத இனத்தையே மொத்தமாக அழிக்கிறேன் பார். எங்கள் தேவன் ஒருபோதும் கைவிட்டதில்லை, இனிமேலும் கைவிட மாட்டார். உன் உயிரை விட தயாராக இரு. ராஜாவே, நம்முடைய ராஜ்யத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் ஒரு வித்தியாசமான ஜனங்கள் பரம்பி இருக்கிறார்கள். அவர்கள் அரசனை மதிப்பதில்லை, ஒரு வினோதமான கடவுளை வழிபடுகிறார்கள். ஒரு நாள் அவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பக்கூடும். அவர்களை நாடு கடத்த வேண்டும், இல்லையென்றால் மொத்தமாக அழிக்க வேண்டும். தாங்கள் உத்தரவு தந்தாள். இதோ ராஜ மோதிரம். அவர்களுக்கு உன் விருப்பப்படி செய். யூதர்களை அழிக்க அரசரின் கையினால் பிரமாணம் எழுதி ராஜமுத்திரை போடப்பட்டு சகல தேசத்திற்கும் எடுத்துச் சென்று ஜனங்கள் முன்னாடி வாசிக்கப்பட்டது. நமது எல்லைக்குட்பட்ட தேசங்களில் யூதர்கள் என ஒரு இனம் வாழ்கிறார்கள். அவர்கள் ராஜாவுக்கு எதிரான மறைவான செயல்களை செய்வதால் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே பெரியவர்கள், குழந்தைகள் என அவர்கள் இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அவர்கள் சொத்துக்கள் அரசவசம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இது மகாராஜாவின் கட்டளை. இதனால் மொத்த யூத ஜனமும் பயந்து அழுதனர். மோர்தகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து சாம்பலில் உட்கார்ந்தான். ஐயோ கர்த்தாவே, நீரும் ஜனங்களை கைவிடுவாயோ?